بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولئن أتيت الذين أوتوا الكتاب بكل آية ما تبعوا قبلتك. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரைகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதில் இப்பொழுது நாம் 145 50வது ஆயத்து வரை உள்ள விளக்கங்களை, அதன் சபபு நுசூல் மற்றும் பல விஷயங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது அதனுடைய தொடரிலே நாம் இலக்கியம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதில் அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கியத்துடைய விஷயங்கள் என்ன, அதன் மூலம் நமக்கு அல்லாஹு தாலா தெளிவுபடுத்த விரும்புவது என்ன என்பது சம்பந்தமாக நாம் இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம். இது பாடம் 204. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்த்தால், நஃபியும் லமீரும். இலக்கியத்தில் இங்கே கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் நஃபியை பற்றி அல்லாஹு தாலா அந்த ஆயத்தில் பேசப்படுது. நஃபியை கொண்டு வந்து அதனுடைய தாக்கீத் பாவின் மூலமாக சொல்லப்படக்கூடிய விஷயம். அதேபோல் லமீர் எவ்வளோ மெயினானது, முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த லமீருடைய இடத்துல வேறொரு இஸ்மா கொண்டு வர்றது, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த ஆயத்துகளில் சொல்லப்படுது. அதைத்தான் நாம் இப்பொழுது இங்கே காணப்போகிறோம். அது சம்பந்தமான பாடங்களைத்தான் பார்க்க போகிறோம். லமீருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த லமீரின் மூலம் பலவிதமான பயன்கள் ஏற்படுது. ஆனால் அந்த லமீருக்கு பதிலாக லமீரை கொண்டு வரக்கூடிய இடத்துல இஸ்மையோ அல்லது இஸ்முல் மௌசூலையோ கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் இங்கே நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் கிதாபை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகா. அல் பலாகத் இலக்கியம் சம்பந்தமாகத்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாகத்தான் இங்கே பேசப்பட போகிறது. முதலாவது இலக்கியத்தில் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வல்உ இஸ்மில் மௌசூலி மௌதி அல் லமீரி. இஸ்முல் மௌசூலை கொண்டு வருவது மௌதி அல் லமீரி, லமீருடைய இடத்திலே. லமீருக்கு பகரமாக இஸ்முல் மௌசூலை கொண்டு வருவது. லமீர் வர வேண்டிய இடத்துல என்ன செய்ய போகிறோம்? இஸ்முல் மௌசூலை கொண்டு வரோம். அதனுடைய சட்டம் என்ன என்பதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபி கௌலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த சொல் என்ன? ஊத்துல் கிதாப். வலையின் அத்தைத்தல்லதீன ஊத்துல் கிதாப பிகுல்லி ஆயத்தின் மாத்தபிஉ கிபிலத்தக். இந்த இடத்துல வலையின் அலை அத்தைத்தல்லதீன ஊத்தூஹும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஊத்துல் கிதாப், வலையின் அத்தைத்தல்லதீன, அந்த ஊத்துல் கிதாபுங்கிற இடத்துல லமீர் வரணும். லமீருக்கு பதிலாக இஸ்முல் மௌசூல் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். இல் ஈதானி, அறிவிப்பதற்காக வேண்டி, பி கமாலி சூய ஹாலிஹிம் மினல் ஐனாதி. பி கமாலி, முழுமையான, சூய ஹாலிஹிம், அவர்களின் நிலையின் கேட்டின் முழுமையை, மினல் ஐனாதி, பிடிவாதத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட முழுமையான நிலை, அதாவது முழுமையான கெட்ட நிலையை எடுத்து சொல்வதற்காக வேண்டி, அறிவிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா லமீருடைய இடத்திலே இஸ்முல் மௌசூலை கொண்டு வருகிறார். பொதுவாக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், லமீர் என்பது அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை எங்கு கொண்டு வர வேண்டுமோ அங்கு கொண்டு வருவதுதான் சரியாக இருக்கும். இஸ்ம் என்றால் இஸ்முடைய இடத்திலே வரும், லமீர் என்றால் லமீருடைய இடத்துல வரும், இஸ்மு மௌசூலை அதற்குரிய இடத்துல கொண்டு வருவோம். இப்படி மாற்றி மாற்றி கொண்டு வருவது வழக்கம். இப்போ அதே வழக்கத்திற்கு மாற்றமாக சில விஷயங்கள் கொண்டு வரப்படுகிறது என்றால் அது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில்,
ஒரு சில விஷயத்தின் அடிப்படையில் தான் அவ்வாறு கொண்டு வரப்படும். அதை நாம் ஏற்கனவே பல இடங்களில் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம், ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ அதில் ஒன்று தான் லமீர். லமீர் என்பது என்ன? லமீரின் மூலமாக முதல்ல ஒரு இஸ்மை கொண்டு வந்ததற்கு பின்பாக திரும்ப அந்த இஸ்மை தக்ரார் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட வேண்டாம், திரும்ப திரும்ப அந்த பெயரை சொல்ல தேவையில்லை என்பதற்கு பகரமாகத்தான் லமீர் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் லமீர் கொண்டு வருவதன் மூலமாக சுருக்கம் ஏற்படும். ஒரு பெயரை சொல்றதுக்கு பதிலாக ஹுவ ஹூ அப்படிங்கிற லமீரை கொண்டு வர்றது சுருக்கத்தை காட்டக்கூடிய, சுருக்கமாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு தோதுவாக இருக்கும். அப்போ இஃப்திசாருக்காக வேண்டியும் கலாம் நீண்டுவிடக் கூடாது என்பதை சுருக்குவதற்காக வேண்டியும் தான் லமீர் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம திரும்ப ஆரம்பத்தில் அந்த இஸ்மை கொண்டு வந்தாச்சு, திரும்ப தக்கரார் பண்ண தேவையில்லை. அது லமீரை கொண்டு அந்த இஸ்மை போதுமாக்கி கொள்ளலாம், வெளிப்படையான இஸ்மை போதுமாக்கி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் லமீரை கொண்டு வருவது வழக்கம். இதன் மூலம் பேச்சும் சுருங்கிடும், பேச்சு சுருங்கிடும். அப்படி இருக்கும் பொழுது லமீரை என்ன செய்கிறாங்க, அந்த அடிப்படையில் தான் பேச்சில் புழங்குறாங்க. ஆனால் சில இடங்கள் என்னன்னு சொன்னால், லமாயிர் புழங்குற இடத்துல, லமீரை புழங்குற இடத்துல வெளிப்படையான இஸ்மையை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இஸ்முல்லாஹிரை கொண்டு அந்த கலாமை, அதாவது தூளுல் கலாம், கலாம் நீண்டு விடுகிறது என்பதை தாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல சில விரிவுரைக்காக வேண்டி சில விரிவுரைக்காக வேண்டி லமீருடைய இடத்திலே இஸ்மை கொண்டு வருவது, இது போன்ற இருக்கிறதும். இந்த போல நிலையும் பலாகத் உடையவர்கள்ட்ட, பலீகன்கள்ட்ட இந்த விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில இடங்கள், சில நோக்கங்களுக்காக வேண்டி லமீருடைய இடத்தில் லமீரை கொண்டு வராமல் அந்த இஸ்மையோ அல்லது இஸ்மு மௌசூலையோ மற்ற விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அந்த நிலை இருக்கின்றது. அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இராதத்து ஜியாதத்தி தக்ரீரி ஒ தம்கீன். தக்ரீர் ஒ தம்கீன். தக்ரீர் என்றால் பதிய வைப்பது, தம்கீனா உள்ளத்தில் அப்படி ஆழமாக வைப்பது. இந்த தக்ரீர் தம்கீனுடைய அடிப்படையில் லமீருக்கு பதிலாக என்ன செஞ்சிருவாங்க, அந்த இஸ்மையை கொண்டு வந்துடுவார். அந்த இடத்துல என்ன நோக்கம், அந்த விஷயத்தை பதிய வைக்கணும். லமீரை கொண்டு வந்தால் பதியாது, அது திரும்ப என்ன செய்யறது, கொண்டு வந்து அதை பதிய வைக்கிறது. அதுக்காக வேண்டி லமீரையே கொண்டு வந்துடுது. ரெண்டாவது விஷயம், மகத்துவத்தை, கண்ணியத்தை நாடியும் இன்னும் உயர்வை நாடியும், தாழ்மை நாடியும், இஜ்லால் கண்ணியம் இன்னும் உயர்வை நாடியும், அல்லது ஒரு வஸ்துவை கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லது ஒரு வஸ்துவினுடைய அந்தஸ்தை விலக்கி காட்டுவதற்கும் லமீர் என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடுவோம். லமீருக்கு பதிலாக இஸ்மை வெளிப்படையாக கொண்டு வந்துடுவோம். ரெண்டாவது. மூன்றாவது நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தணும் அல்லது அதை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் அந்த இடத்திலும் லமீரை கொண்டு வரப்படும். அந்த இடத்துல லமீரை கொண்டு வராம லமீருக்கு பதிலாக வெளிப்படையான இஸ்மையை பயன்படுத்தி விடுவார்கள். அதே போல நான்காவதாக, சில சந்தேகங்கள், குளறுபடிகள் ஏற்பட்டு விடக்கூடாது, அதை நீக்குவதற்காக வேண்டி அப்போ லமீரை பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல இந்த குளறுபடிகள், இந்த லுபுஸ், இல்திபாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த இடத்துல என்ன செஞ்சிருவோம், லமீருக்கு பதிலாக வெளிப்படையான இஸ்மையை கொண்டு வந்துடுவோம். ஐந்தாவது, பயத்தை உள்ளத்தில் கொண்டு வருவதற்கும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துவதற்கும், அப்போ லமீரின் மூலமாக அதை ஏற்படுத்த முடியாது என்பதற்காக வேண்டி வெளிப்படையான இஸ்மை கொண்டு வந்து அங்க பயத்தை ஏற்படுத்துறதையும், அதே போல ஒரு பயத்தை ஏற்படுத்துறது, அதே போல ஒரு நடுக்கத்தை உள்ளே புகுத்துவதற்காக வேண்டியும் இந்த லமீரால் அந்த வேலையை செய்ய முடியாது, இஸ்மின் மூலமாக அது ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி லமீரை கொண்டு வருவதற்கு பதிலாக இஸ்மை, வெளிப்படையான இஸ்மை கொண்டு வந்து பயன்படுத்தப்படும். சரி, அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது வழிபாடு, சொல்லக்கூடிய விஷயத்தை வழிபடணும், அதை உறுதிப்படுத்துறது, அதே மாதிரி கட்டளைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதாவது கொடுக்கக்கூடியதை எப்படி கொஞ்சம் பலமாக, கொஞ்சம் அழுத்தமாக கொடுப்பதற்காக, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அழுத்தத்தோடு அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி லமீருக்கு பதிலாக வெளிப்படையான இஸ்மை கொண்டு வரப்படும். சரி, அதே மாதிரி வெளிப்படையான இஸ்மை கொண்டு வருவதன் மூலம் ஒரு விதமான ஒரு இன்பத்தை, ஒரு அதாவது ஒரு சுவையை பெறுவதன் மூலமாக, உதாரணமாக
டேஸ்ட் உடையவங்க, அதாவது ரொம்ப ஆஷக்கீன்கள் சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப விருப்பம் உள்ளவங்க, அதாவது அதன் மீது தேட்டம் கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, தாங்கள் விரும்பக்கூடியவருடைய பெயரை கொண்டு வருவார்கள். அல்லது எந்த ஒரு பெயரை மனிதர்கள் விரும்பினா அவங்களுடைய பெயரை கொண்டு வருவார்கள். அல்லது ஒரு பொருளை விரும்புகிறார்கள் என்றால் அந்த பொருளுடைய பெயரை திரும்ப கொண்டு வருவது. அதன் மூலம் உதாரணமாக அல்லாஹ்வுடைய பெயரை சில நேரம் கொண்டு வர்றது, ரப்புடைய பெயரை, இது மாதிரி, அதாவது எதை விரும்புகிறார்களோ, எந்த பெயர் அவர்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அதை கொண்டு வருவதற்காக வேண்டி லமீருக்கு பகரமாக, லமீரை கொண்டு வருவதற்கு பதிலமாக என்ன செய்கிறாங்க, வெளிப்படையான இஸ்மை கொண்டு வந்து விடுவார்கள். அதுபோல நடக்கும். சரி, அடுத்ததாக வேண்டி ஒரு விஷயத்தை அடையச் செய்வதற்காக வேண்டி இந்த வெளிப்படையான இஸ்மை புழங்குவதன் மூலம் அந்த விஷயத்தை அடைய செய்கிறது, அடைய செய்வதன் மூலமாக அந்த மாதிரி கிடைக்கும். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எச்சரிக்கை செய்கிறது. இந்த காரணம், இந்த சட்டம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன, இந்த சட்டத்திற்குரிய காரணம் இதுதான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அதை உணர்த்துவதற்காக என்ன செய்யப்படும், இஸ்மை வெளிப்படையாக கொண்டு வந்து அதன் பக்கம் அறிவிக்கவும், அதன் பக்கம் ஒரு சைகினை செய்யவும் இது போன்று வெளிப்படையான இஸ்மை கொண்டு வருவார்கள். சரி, அடுத்து 10வது அடுத்துன்னா பொதுவான விஷயங்களை நாடி வெளிப்படையான இஸ்மையை கொண்டு வருவதன் மூலம் பொதுவான ஒரு விஷயத்திற்கு பலன் கொடுக்கும். அதே போல எது பலன் கொடுக்குமோ அதற்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு இணையாக இருப்பதற்காக வேண்டி இவ்வாறு வெளிப்படையான இஸ்மை கொண்டு வரப்படும். சரி, அடுத்ததாக வெளிப்படையான இஸ்மா ஆகியிருந்தால் எப்படி பயன் கொடுக்கக்கூடியதாக ஹுசூசி நாடி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாடி வெளிப்படையான இஸ்மை அதை கொண்டு வந்தால் அந்த இடத்துல அந்த இவங்க நாடுற அந்த அந்த குறிப்பு அவங்களுக்கு பயன் கொடுக்கும். இந்த குறிப்பான விஷயம் எதை நாடுறாமோ அது பயன் கொடுக்கும் என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி ஒரு ஜும்லாவை தனித்து காண்பிப்பதற்காக வேண்டி, ஒரு ஜும்லாவை தனித்து காண்பிப்பதற்காக வேண்டி இஷாரா செஞ்சு அதை இஷாரா செய்கிறதுக்காக வேண்டி, அல்லது அந்த சட்டத்தில் முந்தைய சட்டத்தோடு இந்த ஹுக்கும் இது பின்னாடி உள்ளது நுழையவில்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த லமீருக்கு பதிலாக வெளிப்படையான இஸ்மை கொண்டு வருவது வழக்கம். சரி, அதே போல அதாவது வார்த்தையில அழகான ஒரு தோற்றத்தை கவனித்து, அழகான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அல்லது மஹ்சனாத்துல் பதின்னு சொல்லக்கூடிய அவனுடைய அழகை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த ஜின்ஸ், அந்த அதே ஜின்ஸை சார்ந்த அதே போல விஷயங்களை விளக்குறதுக்காக வேண்டி லமீர் என்ன செய்வாங்க, வெளிப்படையாக கொண்டு வருவார்கள். இது போன்ற நோக்கங்களுக்காக வேண்டி அதை கொண்டு என்னது இஸ்மை வெளிப்படையாக கொண்டு வதன் மூலம் சில பயன்கள் இருக்கிறது. அப்போ இந்தந்த நோக்கங்களுக்காக வேண்டி என்ன செய்வோம், லமீருடைய இடத்துல இஸ்மை கொண்டு வந்துடும். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் லமீர் கொண்டு வந்ததுக்கு பதிலாக இஸ்முல் மௌசூலை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வந்ததன் மூலம் அவங்களுடைய நிறத்தை அவங்களுடைய அந்த கெட்ட தன்மைகளை, அவங்களுடைய அந்த நிலைகளை, கேடான நிலையை வெளியில் எடுத்து படம் பிடிச்சு காமிக்கிறதுக்காக வேண்டி இது போன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக வலையினி தபாத்த அஹுவா ஆகும் ஹாதா மின் பாபி தஹீஜ் வல் இல்ஹாபி சிபாத்தி அல் ஹக்கி வலையினி தபாத்த அஹுவா ஆகும். எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு பிறகு தெளிவான அத்தாட்சி எல்லாம் வந்துடுச்சு. அவர்களுடைய இச்சையின் பக்கம் நீங்கள் இனிமேல் பின்பற்றினால், வலினி தபாத்த நீங்கள் பின்பற்றினால், அஹுவா ஆகும் அவருடைய இச்சையை, அவருடைய மனோ ஆசையை, அவங்களுடைய அந்த மனோ ஆசையின்படி நீங்கள் நடந்தால், அஹாதா இது என்ன எச்சரிக்கை அப்படின்னா, இது இப்படி நடந்தாங்களா, ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான், ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உம்மத்துக்காக சொல்லப்படுது. சரி, இப்படி பல இடங்கள் அல்லாஹ் இப்படி சொல்றது எதுக்காக வேண்டி, லைன் அஷ்ரக்த அப்படின்னு சொல்கிறான், ஷிர்க் வைக்கலை, ஏன்னா வைக்கவும் மாட்டாங்க, அப்போ இங்கே பின்பற்றவும் மாட்டாங்க அவங்களுடைய மன இச்சையை, ஏன்னா தெளிவாக அல்லாஹ்வுடைய கட்டளையை வழிபடக்கூடிய நபி. அப்போ சொன்னதுக்கு காரணம் என்ன, உம்மத்துக்கு. அது எப்படி, மிம்பாபி தஹீஜ்னா கிளப்புதல், தூண்டுதல், உசுப்பேத்துதல் சொல்கிறோம்ல, அதாவது அவர்களை தூண்டி விடுவதனுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. ஆனால் எந்த நிலையிலையும் அதை பின்பற்றி விடாதீர்கள், உங்களுக்கு முன்னாடி எதை சொல்லப்பட்டுச்சோ அதை நன்கு பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம். இங்கேயே இரு, அங்க போயிடக்கூடாது, இந்த வீட்டிலே இரு, அங்க போயிடவே கூடாது அப்படிங்கிற நோர்த்துலன்னா அங்க போய்விடவே கூடாதுன்னு போகலை அவர், அங்க போனா அவ்வளோதான், இங்கே இருந்துக்கா, அங்க போனா அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்,
அங்கே போகிறான்னு இல்லை, அவன் போகல இருந்தாலும் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் இங்கே இருக்கணுங்கிறத உறுதி செய்வதற்காக வேண்டியது அதான் சொன்னான். இன் பாபி தஹீஜி, அந்த உறுதி, அதாவது உசுப்பேற்றுறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு ஆர்வத்தை கிளப்பி விடுவதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படும். ஒரு இல்ஹாப்னா தூண்டுதல்னு சொல்லலாம். இல்ஹாப்னா அந்த பொதுவாக லஹாப்னா அந்த நெருப்புக்கு சொல்ற நெருப்பு கங்கு, அதாவது சூடு ஏற்றுறதுக்காக வேண்டி இப்படி செய்யாத, சூடு ஏற்றுன்னு சொல்ல சிலத்தை ரோஷத்தை கூட்டினா என்ன செய்வான் சிலவன். உதாரணமாக இது ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயம் செய்யக்கூடாது, அப்போ செய்கிற விஷயத்த செய்யும் லேசாக சொல்லிட்டு செய்யக்கூடாத விஷயத்த நீ செஞ்ச அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க ரோஷம் ஏற்படலாம். செய்ய மாட்டேன் மாதிரி எப்படி உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. அதன் மூலம் என்ன ஆகும், லிசி பாத்தில் ஹாக்கி, உண்மையின் மீது பிடிப்பாக இருப்பாங்க. எது உண்மையான விஷயமோ அதில் என்ன செஞ்சுக்கணும், நல்லா பிடிப்பாக இருப்பதற்காக வேண்டி இவ்வாறு செய்யப்படும். அப்படிதான் பாபி தஹீஜ் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ தஹீஜுடைய அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் இதை கூட நோக்கம் என்ன, நீங்கள் எதை பின்பற்ற சொன்னோமோ, எந்த கிபிலாவை உங்களுக்கு கிபிலாவாக மாற்றி விட்டோமோ அந்த காபாவை நோக்கி மட்டும்தான் நீங்கள் தொழ வேண்டும். அதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சந்தேக கண்களை கூட நீங்கள் எதுவும் நினைத்துவிடக் கூடாது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்படுது. சரி, இது தஹீஜ் இல்ஹாப் அப்படிங்கிறது நம்ம லேசா பார்த்தோம். லேசா சுருக்கத்தை பார்த்தோம்னா, பொதுவாக பலாகத்துடைய விஷயத்துல பல விஷயங்களை ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி பலாகையீன்கள் பயன்படுத்துவாங்க. சில விஷயங்களை ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி தஷ்வீக்காக இருக்கு, அதாவது அந்த இடத்துல ஒரு உந்துதல் ஏற்படுத்தணும், ஒரு ஷவுக்கை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றது இருக்குது. உதாரணமா ஹதீஸ்ல வர்ற மாதிரி அலா உஹ்பிருக்க யா ஹப்பில் அமாலி அல்லாஹி, அல்லாஹின் பக்கம் ஒரு உயர்ந்த ஒரு பிரியமான அமலையில் அறிவிக்கட்டுமா, ஹப்பில் கலாம் அல்லாஹி, யார சொல்ல என்னன்னு சொல்லி கேட்கும்போது சுபஹான் அல்லாஹ் ஹம்தின்னு சொல்லி நபிசுல்லா சொல்றதை பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி அது மாதிரி தரகீபுக்காக வேண்டி சிலர் ஆர்வம் ஊட்டுறதுக்காக வரும். இந்த மாதிரி பல நோக்கங்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, வளாகத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு வகை என்னன்னா தஹீஜ் ஒல் இல்ஹாப், இது ஒரு வகையான வகை. இல்ஹாப்னா என்ன, பொதுவாக மாஹுது மின் அல் ஹப என்ற வார்த்தை இருந்து, அதாவது நெருப்பு மூட்டினான், அவு கத அல் ஹப அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா வேகமாக அந்த விஷயத்தை போய் அடையச்சேரு. நெருப்பு எப்படி வேகமாக என்ன செய்யுது, நெருப்பு வேகமாக உயர்ற மாதிரி இந்த பேச்சு என்ன செய்யும், நீ நாக்கு வேகமாக என்ன செஞ்சிடும், சொல்லிடும். அதனால தான் என்னது அபூல் அஹப்னு சொல்லப்பட்டது இதுக்காக வேண்டி அவனுடைய அந்த பேச்சினுடைய வேகம். அதனால தான் என்னது அபூல் அஹப்னு அவனுக்கு சொல்லப்படுது. அப்போ இல்ஹாப் தஹீஜ்னா என்ன, அது லோகத்தில் என்னன்னா, அதாவது ஹீ ஜஹூ லஹூ ஐய ஜஹூன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் என்ன செய்ய ஒரு விஷயத்தை பற்றி தூண்டுறது, ஒரு விஷயத்தை தூண்டுறதுக்காக சொல்றது. அதாவது என்னது ஃபஹீஜி லி அப்படின்னா அல் புக்கா ஹர்ரிக்னி ஹம்மில்னி இலைஹி வமஹித் லி சபீலஹு, பாதையை தயார் செய்து என்னது அசைத்து கொண்டு போ, என்னை அவன் பக்கம் என்னை சுமந்து செல், இதெல்லாம் சொல்றது தான் என்னது ஈஜிக் சொல்றது, தஹீஜ் உடையது. உதாரணமா இஸ்திலால சொல்லுவாங்களே, அதாவது ஒரு விஷயத்த அவ கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றது. நிமல்லா யஹ்லு அன் லித்யானி பிஹி வாலா தருக்கில் ஃபேலி லிமல்லா எத்தசவர் மின்ஹு தருக்குஹு. அதாவது பொதுவாக அந்த இங்கே சொல்லப்பட்டது நோக்கம் என்ன, இந்த விஷயத்தை செய்யுங்க, அந்த விஷயத்தின் பக்கமே போயிடாதீங்கிறதுக்காக சொல்லப்படுது. ஆனால் அது தசவூரில் கூட என்னது, அது என்னது ஒன்று இருக்குது, யார் அந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்களோ அவங்களும் சொல்கிறது, அவங்களுக்கும் சொல்கிறது. அதே மாதிரி இது ஏவுறதுக்கு, இன்னொன்று விடுறது எதுக்குன்னா அதை அவங்க விடக்கூடிய அந்த சிந்தனை இல்லைங்கும் போது அந்த இடத்துல சொல்லுவாங்க விட வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க, விட வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏவுறதுக்குன்னு சொன்னால் அவர் அதன் பக்கம் வரமாட்டாருங்கிறதுக்கு தான் நீ வலையினி தபாத்தா ஹுவா ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை பின்பற்ற மாட்டீங்கிறத வச்சு தான் சொல்கிறது. அப்போ சில நேரம் நஃபியை கொண்டு சொல்கிறது யார் அதை விடுறதுக்குரிய சிந்தனை இல்லையோ அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. சரி, உதாரணமா லயின் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்கு வல்ல தக்கூனன மினல் ஹாசிரின், இது முகாத்தப் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றது. அப்போ உம்மத்துக்கு இந்த இடத்துல பலில்லாஹ ஃபஅபுத் வக்கும் மின ஷாக்கிரின். அதுக்கு பின்னாடி இதெல்லாம் என்னது ஒரு திசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு வருது. அப்போ எதுக்கு உம்மத்துக்கு ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி இந்த ஃபேலுகளை விட்டு நீங்கிறதுக்காக. அப்போ அந்த அடிப்படையில் அது இல்லாமல் தர்கீபுக்காக சில விஷயங்கள் சொல்றதுக்கு பலாகத்தில், அதே மாதிரி ஒரு உணர்வு ஊட்டுறதுக்காக இன்திபாக சொல்லுவாங்க, இன்திபாகுக்காக வேண்டி போன்ற வார்த்தைகளை கொண்டு வருவாங்க.
இன்திபாகக்காக வேண்டி என்ன செய்யறது, வார்த்தைகளை கொண்டு வர்றது. அதே மாதிரி இசாரை தூண்டி விடுறதுக்காக, அதாவது ஒரு விஷயத்துல என்ன செய்யறது, தூண்டி விடுறதுக்காக, அது ஒரு இசாரத்தை அதுக்காக வேண்டி கொண்டு வர்றது. இது மாதிரி பலாகத்துல பல நயத்துல பல கோணங்கள் என்ன செய்யறது, ஒவ்வொரு விதத்துல கொண்டு வர்றது. அந்த கோணங்களை ஒரு கோணம் தான் அத்தஹீஜ் ஒல் இல்ஹாப். அதாவது ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறக்கா. இதுலயே ரெண்டு கோணம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு வந்து அதாவது நீங்கள் பின்பற்றினால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அவங்க பின்பற்ற மாட்டாங்கங்கிற. அதாவது லா யஹ்லு அன் இத்யானி பிஹி, யார் வந்து அந்த பக்கமே போக மாட்டாங்களோ அப்படி அவங்களுக்கு இப்படி வலையினி தபாத்த அவ்வாகும் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் விஷயத்துல அதன் பக்கம் அதை விடுறதுல உங்களுக்கு தசவூரே கிடையாது அப்படிங்கும்போது அவங்கள செய்யாதீங்க என்பதாக ஏவுவார். இது ரெண்டுமே என்னது, தஹீஜுல் ஹாபுடைய பாபை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அப்போ இதே கூட நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்வதன் மூலம் உம்மத்துக்கும் உணர்த்துவது இங்கு நோக்கமாக இருக்கிறது. உம்மத்துக்கு உணர்த்துவதும் நோக்கமாக இருக்கிறது. அடுத்து மூணாவது, ஒமா அன்த பித்தாபின் கிபிலத்தஹும், ஒமா அன்த பித்தாபின் கிபிலத்தஹும், நீங்கள் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. ஒமா அன்த, நீங்கள் இல்லை, பித்தாபின் கிபிலத்தஹும், அவருடைய கிபிலாவை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல ஒமா அன்த பித்தாபியின் கிபிலத்தஹும்ங்கிறது ஜும்லா இஸ்மியாவை சொல்லி எல்லாம் சொல்றான். அதாவது ஹாதிஹில் ஜும்லத்து, இந்த வாக்கியம் இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட வாக்கியம், அப்லகு ஃபின் நஃபி, நஃபி செய்வதில் மிகவும் பலீகா இருக்கு, உச்சக்கட்ட ஒரு நஃபியாக இருக்கிறது. நஃபி செய்யறதுல, அதாவது ஒரு விஷயத்தை மறுக்கக்கூடிய விஷயத்துல செய்யக்கூடாது. மீன் கவுலிஹி, அப்போ அவனுடைய மா தபிஉ கிபிலத்தக், உங்களுடைய கிபிலாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். லி அன்னஹா ஜும்லத்துன் இஸ்மியத்துன் அவ்வலன். அப்போ என்னன்னு சொன்னால், முதலாவது ஜும்லா இஸ்மியா அவ்வலன் இருக்குது. ஒமா அன்த அப்படிங்கிறது கொண்டு ஜும்லா இஸ்மியாவை கொண்டு அங்கே நஃபி செய்யப்பட்டிருக்குது. ஒலி தகீதி நஃபீஹா பில் பாய் பித்தாபின், ஒமா அன்த பித்தாபின்ங்கிறதுல பாவை கொண்டு வந்திருக்கு. அப்போ பாங்கிற வார்த்தையை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, இன்னும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பா, அதாவது பாவை கொண்டு இன்னும் எனது நஃபீல தக்கீ செய்யப்பட்டிருக்கு. சானியன் ரெண்டாவது. முதல்ல வமா அன்தங்கிறத கொண்டு ஜும்லா இஸ்மியாவை கொண்டு நஃபி செய்கிறது ஒன்றும், ரெண்டாவது பாவை கொண்டு இரண்டாவது இணைத்து நஃபியை இன்னும் என்ன செய்யப்படுது, தாக்கி செய்யப்படுது இரண்டாவது. அதாவது நஃபீல பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் நஃபி இருக்கு. அதாவது நஃபிங்கிறது ஒரு விஷயத்த இப்போ இஸ்முல ஃபேல்ல எல்லாத்துலேயும் வரும். ஆனால் ஜிஸ்மில் வரக்கூடிய நஃபி கொஞ்சம் அழுத்தம் கொண்டதாக இருக்கும். நஃபியுடைய நோக்கம் பல விஷயத்துக்காக இருக்கும். உதாரணமாக மாகான முஹம்மதுன் அபா ஹதிமிர் ரிஜாலிக்கும் என்பதாக சொல்லும். அது மாதிரி என்னது, மற்ற மல் ஹயாத்து துன்யா இல்லா லஐப், அதாவது ஹஸ்ருடைய நஃபியை முழுமையாக ஹஸ்ர் பண்ணுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி மாகான முஹம்மதுன் அபா ஹதிம், அதில் முழுமையான செய்கிறது நஃபி செய்கிறது. இதுமாதிரி நஃபியுடைய வகைகளில் ஒன்று என்னது, அதே நஃபியுடைய வகையில் இங்கே வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன, நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, ஒமா அன்தங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இஸ்மியா ஜும்லா இஸ்மியாவை கொண்டு முதல் நஃபி செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது அதோடு சேர்த்து பித்தாபின் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு இன்னும் தாக்கி செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக ரெண்டு விஷயம் சேர்ந்துருக்கு. அப்போ ஒன்று வந்து ஜும்லா இஸ்மியா முதல் நஃபி, ரெண்டாவது பாங்கிறத கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, நஃபியில் தாக்கி செய்யப்பட்டிருக்கு சானியன். அப்போ தக்கராஹு சாஹிபுல் ஃபுத்துஹாத்தில் இலாஹியா, ஃபுத்துஹாத்தில் இலாஹியாங்கிற கிதாபுடைய ஆசிரியர் இதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இந்த இடத்துல நஃபியை வந்து இரண்டு விஷயத்தை கொண்டு உறுதிப்படுத்தி நஃபியை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஜும்லா இஸ்மியாவை கொண்டு நஃபியாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அங்கு பா பித்தாபின்ங்கிற பாவை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, நஃபி செய்யப்பட்டிருக்கு. வலைன் அத்தைத் அல்லதீன ஊத்துல் கிதாப் பிக்குல்லி ஆயத்தி மா தபிஉ கிபிலத்தக் மா தபிஉ கிபிலத்தக், வலைன் அத்தைத் அல்லதீன ஊத்துல் கிதாப பிக்குல்லி ஆயத்தி மா தபிஉ கிபிலத்தக்ன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய கிபிலா பின்பற்ற பண்ணாங்க. ஒமா அன்த பித்தாபின் கிபிலத்தக், இது கொஞ்சம் அழுத்தி எல்லாம் சொல்லுவோம், நீங்களும் அவளுடைய கிபிலாவை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. ஒமான்த பித்தாபின் கிபிலத்தக், ரெண்டு விதமான தாக்கியதை கொண்டு, நஃபியை கொண்டு அல்லாஹ் தாக்கி, இஸ்மியாவை கொண்டும் பாவுடைய நஃபியை கொண்டும் என்ன செய்யலாம், அல்லாஹ்
பாவை குணம் ஜும்லா இஸ்மியா குண நஃபி செய்யலாம். ரெண்டாவது தாக்கீது, அதாவது பாவின் மூலமும் ஒரு ரெண்டாவது ஒரு தாக்கீது ஏற்படுத்தி அந்த வார்த்தையை முழுமையாக உறுதிப்படுத்தி சொல்லிட்டான். அப்போ இது இலக்கியத்துடைய விஷயத்துல நம்ம 2 3 விஷயங்களை பார்த்தோம். முதலாவது அமீருடைய இடத்துல இஸ்முல் மௌசூல் கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக அதாவது ஒரு உசுப்பேத்துறது, ஒரு சூடேத்துறது, அதன் அடிப்படையில் ஒரு விஷயம் தூண்டப்படும்படியாக சொல்லி அதில் ஹக்கில் உறுதியாக இருக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பற்றி பேசப்பட்டது. மூன்றாவதாக நஃபியிலேயே மிக அபலகான, அதாவது உயர்ந்த உச்சக்கட்ட நஃபி என்பதை கொண்டு வந்து அதனுடைய இனம் என்ன, அது எதன் மூலம் நஃபி செய்யப்பட்டிருக்கிறது, அதில் அந்த நஃபிக்கு தாக்கீது கொடுக்கும் வண்ணமாக பாவை கொண்டு வரப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இலக்கியத்துடைய விஷயம் ஒன்றே ஒன்று பாக்கியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே வசனங்களின் பயன்களையும் சேர்த்ததை நாம் காண்போம். அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியிலேயும் வெளிச்சத்தையும் ஒளியையும் தந்து அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.